தமிழ்நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் தான் ராமநாதபுரம். இந்த இடமானது முகவை அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இது ராமநாதபுரத்துடைய நுழைவாயிலா இருக்கிறதுனால. இங்க இருக்கும் மக்களுடைய வாழ்வாதார தொழிலா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா விவசாயம், மீன்பிடி தொழில் மற்றும் பனைமரம் சார்ந்த தொழில்கள் இருக்கு. ராமநாதபுரத்துல இருக்கும் ஃபேமஸான இடங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கும் பாம்பன் பிரிட்ஜ், தனுஷ்கோடி, அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான APJ அப்துல் கலாம் பிறந்த இடம் மற்றும் அவருடைய மியூசியமும் இங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆன்மீக தலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமநாத சுவாமி டெம்பிள், உத்தரகோசமங்கை டெம்பிள், தேவிப்பட்டினத்துல இருக்கும் நவபாஷணம், இது எல்லாமே இங்க வந்துட்டு பிரபலமானது. இந்த இடத்த சேரர்கள், பாண்டியர்கள், மதுரை நாயக்கர்கள், நவாபுகள், மராத்தியர்கள், சேதுபதி மன்னர்கள்னு எல்லாமே ஆட்சி செஞ்சிருக்காங்க. முக்கியமா சேதுபதி மன்னர் ராமர் கட்டியதாக நம்பப்படும் ராமசேது பகுதியை பாதுகாத்ததுனாலதான் அவங்களுக்கு சேதுபதி அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு ராமநாதபுரம்னு எப்படி பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா புராண காரணங்களின்படி ராமர் இறைவனை வழிபட்ட நகரம் அல்லது வந்து ராமர் தொடர்புடைய புனிதமான நகரம் அப்படின்றதுனாலதான் இந்த இடத்துக்கு ராமநாதபுரம்னு பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் இது வந்துட்டு ராம்நாட் அப்படின்னு ஆச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ் பெயரான ராமநாதபுரமே மீண்டும் அதிகாரப்பூர்வமா இதுக்கு வைக்கப்பட்டுச்சு.